ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி இலை நம்ம கிட்ட இருந்ததுன்னா ஒரு பெரிய மருத்துவ பாட்டிலே நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். எதுக்குன்னா பப்பாளி இலை, பப்பாளி மரத்துல மருத்துவ குணங்கள் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குது. அதுக்காக தான் ஆயுர்வேத மருந்துகள்ல இத அதிகமா பயன்படுத்துவாங்க. மலேரியால இருந்து கேன்சர் வரைய எத்தனையோ நோய்களை இந்த பப்பாளி இலை குணப்படுத்துது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல பப்பாளி மரம் இருந்ததுன்னா சந்தோஷப்படுங்க. இந்த பப்பாளி இலைய எப்படி பயன்படுத்தணும்னு வீடியோல கடைசியில சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க லைக் அண்ட் ஷேர் எங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங்கா இருக்குது. பப்பாளி பழத்தை விட பப்பாளி இலையில தான் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. பப்பாளி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்வீட் ஃப்ரூட். இது இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம். இது எத்தனையோ நோய்களை சரி பண்றதோட ஸ்கின் மற்றும் ஹேர் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும். பப்பாளி இலை நம்ம சாப்பிடுறதுக்கு கசப்பா இருந்தாலும் அதோட மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குது. விதவிதமான நோய்களை சரி பண்ற நியூட்ரியன்ஸ் பப்பாளி இலையில இருக்குது. பப்பாளி இலையில இருக்கிற விட்டமின்ஸ் வேற எந்த பொருள்லயுமே கிடையாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. பப்பாளி இலையில விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, இ, அதோட கால்சியம் அதிகமா இருக்குது. இந்த பழத்தை நம்ம உணவா எடுத்துக்கிறப்போ நம்மளோட ஆரோக்கியம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. நிறைய பேருக்கு பப்பாளிய பத்தி தெரிஞ்சிருந்தாலும் பப்பாளி இலைய பத்தி அதிகமான பேருக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா மார்பக புற்றுநோய், குடல் புற்றுநோயை சரி பண்ற சக்தி இந்த பப்பாளி இலைக்கு இருக்குது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து வயிறு பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையுமே சரி பண்ணுது. அதோட பிளட் சுகரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. உயிரையே எடுக்கிற அளவுக்கு இருந்த டெங்கு காய்ச்சலையும் சரி பண்ற சக்தி இந்த பப்பாளி இலைக்கு இருக்குது. இது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதோட ஃப்ரூட் ஜூஸையும் சேர்த்து குடிக்கலாம். பப்பாளி இலை ஜூஸ ஈஸியா தயார் பண்ணலாம். இந்த ஜூஸ் நம்ம டெய்லி எடுத்துக்கிறப்போ நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருக்கிற பல நோய்களை சரி பண்ணும். ரீசெண்டா நடந்த ஆராய்ச்சி படி இந்த பப்பாளி இலையில ஆன்டி கேன்சர் குணங்கள் அதிகமா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது லங் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர், மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி பல கேன்சர் செல்களை அழிச்சு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. நம்ம உடம்புல ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட் கவுண்டை அதிகப்படுத்துற சக்தி இந்த பப்பாளி இலை சாறுக்கு இருக்குது. அதனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். பப்பாளி இலை சாறை குடிக்கிறதால மலேரியா காய்ச்சலை சரி பண்ண முடியும். பப்பாளி இலை சாறை குடிக்கிறதால டெங்குவை எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம சரி பண்ண முடியும். ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படாம பாதுகாக்குது. அதே மாதிரி டெங்கு வைரஸால கல்லீரல் பாதிப்படையாம பாதுகாக்குது. பப்பாளி இலை சாறை குடிக்கிறதால மாதவிடாய் நேரத்துல ஏற்படுற வயிற்று வலியை குறைக்குது. ஒரே ஒரு பப்பாளி இலையை எடுத்துக்கிட்டு அதை சின்னதா கட் பண்ணி அதுல 3 கிளாஸ் அளவு தண்ணியை ஊத்திக்கோங்க. நம்ம இப்ப சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பப்பாளி இலையையும் போட்டு அதோட கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த ட்ரிங்க் குளிர்ச்சியா ஆனதுக்கு அப்புறமா வடிகட்டி குடிக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த பப்பாளி இலை ஜூஸ வெறும் 2 ஸ்பூன் குடிச்சாலே போதும். நம்மளோட பிளேட்லெட் கவுண்டை இயற்கையாவே அதிகப்படுத்த முடியும். இது நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புது. அதோட உடல் வலி, சோர்வையும் குறைக்குது. இன்னும் ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் பப்பாளி இலை எவ்வளவோ பயன்படுது. இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலை மாலைன்னு பப்பாளி இலையை எடுத்துக்கணும். சர்க்கரை நோயும் கண்ட்ரோல்ல வருது. நெஞ்செரிச்சல், வயிறு அசிடிட்டியால கஷ்டப்படுறவங்களுக்கு பப்பாளி இலையில இருக்கிற அமினோ ஆசிட் எவ்வளவோ நல்லது. இன்னும் நம்ம சருமத்தோட அழகை அதிகப்படுத்துறதுக்கும் பப்பாளி இலை எவ்வளவோ பயன்படுது. பப்பாளி இலைய காய வச்சு பவுடரா பண்ணிக்கிட்டு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணிய ஊத்தி பேஸ்டா பண்ணி உங்க முகத்துல எந்த இடத்துல எல்லாம் பருக்கள் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணுங்க. காஞ்சதுக்கு அப்புறமா நார்மல் தண்ணிய வச்சு வாஷ் பண்ணீங்கன்னா கரும்புள்ளிகள், பரு முற்றிலுமா சரியாகும். எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கிற விட்டமின் டி கூட இந்த இலையில இருக்குது. சாதாரணமா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கிற இந்த பப்பாளி இலையில இத்தனை நன்மைகளா அப்படின்னு நமக்கு தெரியாம இவ்வளவு நாளா நம்ம கவனக்குறைவா இருந்திருக்கலாம். ஆனா இனிமே எங்க பார்த்தாலும் பப்பாளி இலைய தூர போடாதீங்க. ஈஸியா தயார் பண்ற இந்த பப்பாளி இலை டிகாஷன் உங்களுக்கு எல்லா வித நன்மைகளையும் கொடுக்குது. சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா? இதுதான் இன்னைக்கு வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தவறாம ஷேர் பண்ணுங்க. நம்ம
சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதனால நம்ம வீடியோஸை நீங்க முதல் தடவையிலேயே பார்க்க முடியும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye bye.